குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக அமையட்டும். நம்ம இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னா, ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். டைரக்ட் செல்லிங் அண்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறோம். டைரக்ட் செல்லிங் அப்படின்றது எம்எல்எம் கான்செப்ட் இல்லாமல் டைரெக்டாக கம்பெனி ப்ராடக்டை வாங்கி சேல்ஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி அதை சேல் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கிறது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டரை உருவாக்கி ஒரு டீம் ரெடி பண்ணி பர்சன்டேஜ் வைஸாக இன்கம் எடுக்கிறது. இதுதான் டிஃப்ரென்ஸு. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் இல்லையா. அதனால் டைரக்ட் செல்லிங்கிற கம்பெனி கிட்டத்தட்ட 19th செஞ்சுரி அண்ட் 18th செஞ்சுரியில் கொண்டு வராங்க. அவான் அப்படின்ற ஒரு கம்பெனி 1886 யூஎஸ்ஏல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி அண்டு காஸ்மெட்டிக் தான். அப்புறம் ரெண்டாவது ஒரு கம்பெனி 1946 நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வராங்க. அது என்ன கம்பெனினா டப்பர் வேர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன ப்ராடக்ட்னா கிச்சன் அண்டு பிளாஸ்டிக் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் தான். இதுவும் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்லா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், நமக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவங்க ஏன் இந்தளவுக்கு க்ரோத் ஆகிருக்காங்க, நாம் ஏன் இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது தாண்டிட்டு இது சும்மா நார்மலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து நம்ம கான்செப்ட் வரும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1930 என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிலைட் அப்படின்ற கம்பெனி. எப்போ 1930 எம்எல்எம் கான்செப்ட், அதுவும் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி அண்டு காஸ்மெட்டிக் தான் அதில் நியூட்ரிலைட்டோட ப்ராடக்ட்டு. அடுத்து ஆம்பே கம்பெனி கொண்டு வராங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1959 கொண்டு வராங்க. அதில் என்னென்னா ஓமு, பியூட்டி ப்ராடக்ட்ஸு, நியூட்ரிஷன் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸு, ஹோம் கேர் அப்ளைன்ஸஸ், இதெல்லாம் இதில் கொண்டு வராங்க. ஆம்பேயில் கொண்டு வராங்க. எப்போது 1959. அடுத்து நம்ம ஹெர்பல் லைஃப் அப்படின்ற ஒரு கம்பெனி பார்ப்போம். அது எப்போ கொண்டு வராங்கன்னா 21 இயர்ஸ் ஆஃப்டர், 20 வருஷம் கழித்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன கம்பெனின்னா ஹெர்பல் லைஃப் 1980, கிட்டத்தட்ட ஒரு 150 கண்ட்ரீஸில் இருக்குது. ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் சம்மந்தமான வெயிட் லாஸ் வெயிட் கெயின் தான் அதில் கான்செப்ட்டு. கிட்டத்தட்ட அது ஒரு 95 கண்ட்ரீஸில் இருக்குது. நம்ம கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10th ஆகஸ்ட் 2003 தான் நம்ம கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு. நம்மளது கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரி இருக்குது, ஹோம் கேர் இருக்குது, ரெண்டாவது காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இருக்குது, எஃப்எம்சிசி ப்ராடக்ட் ஹோம் கேர் ப்ராடக்ட்ன்றது இருக்குது. இன்னும்